பிரகலாதா, எனக்கு நம்பிக்கை உள்ளது. தன்னை தானே இப்பிரபஞ்சத்தின் கடவுளாக எண்ணும் இரண்யகசிப் கொடுத்த வார்த்தை நிச்சயம் காப்பாற்றுவார். ஒருவேளை இன்று நான் என் பக்தியின் சக்தியால் வெற்றி அடைந்தால் இந்த சபை என் விருப்பத்தை நிறைவேற்றி என்னை பாராட்டுமா? சரி, மதிப்பளிக்கிறேன். अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिम्। अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। கடவுள் இரண்யகசிபு, இதோ இங்கு நடக்கிறதே, இது பூஜை அல்ல, நாராயணரின் தனி உலகம். இன்று நமது இந்த சபை இந்த பூஜை நிறைவேறுவதை பார்த்தால் அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் தன்னுடைய சொந்த மகனையே கட்டுப்படுத்த முடியாத ஒருவர் எப்படி இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த முடியும் என்று எண்ணும். அதன் பிறகு உங்களை அவர்கள் கடவுளாக மட்டுமல்ல, அசுர வேந்தனாக கூட கூற மாட்டார்கள். இன்று நீங்கள் உங்கள் எதிரியாக எண்ணுபவன் வெறும் 7 வயது சிறுவன்தான். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு மகனாக அவன் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அதனால் நான் அவனை அழைத்துக் கொண்டு ஏதேனும் காட்டுக்குள் சென்று விடுகிறேன். உங்கள் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் நிரந்தரமாக நான் சென்று விடுகிறேன். அவனை உயிரோடு விட்டு விடுங்கள். இயலாது. நீயோ அல்லது இவனோ சென்று விட்டால் என் மக்களின் மனதில் என் மீது இருக்கும் மரியாதையும் சென்று விடும். அவர்கள் அதன் பிறகு எப்பொழுதும் என்னை பெரும் பலசாலியாக எண்ண மாட்டார்கள். அதனால் நீயும் இங்கிருந்து செல்லக்கூடாது, இவனும் செல்லக்கூடாது. ஆனால் அவள் நிச்சயமாக வருவாள். சேனாதிபதி, சென்று இந்த நொடியே என் தங்கை ஹோலிகாவை அழைத்து வா. சொல்வது கேட்கவில்லையா? அமைதியாக உங்கள் எல்லா செல்வத்தையும் கொடுத்து விடுங்கள். ஜாக்கிரதை, அருகே வராதே. வந்தால் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். அப்படியா? அப்படியெனில் நீங்கள் என்னை நெருப்பை வைத்து பயமுறுத்துவீர்களா? அருகே வராதே. மன்னிக்க வேண்டும் தேவி ஹோலிகா. கடவுள் இரண்யகசிப் உங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார்.
இருவரும் என்னையே எரிக்க நினைத்தீர்கள் அல்லவா? நான் சாதாரணமானவள் அல்ல. இந்த உடையும் அப்படிப்பட்டதுதான். இது பிரம்மதேவர் அளித்த வரம். இதற்கு நெருப்பால் எதுவும் சம்பவிக்காது. ஆனால் நீங்கள் இருவரும் நிச்சயமாக நெருப்பால் எரிந்து போவீர்கள். நாராயணரே, ஹோலிகாவை இப்போது எதற்காக ஹிரண்யகசிப் வரவழைத்திருக்கிறான்? யுத்தமானது ஒருவனுடைய மதிப்பையும் மரியாதையையும் அழிக்கும் என்றால் அந்த நபர் சாமதான தண்ட பேதம் என்ற அனைத்து அஸ்திரங்களையும் பயன்படுத்தி வெற்றி பெற முயற்சி செய்வான். ஹிரண்யகசிபுவும் இதைத்தான் செய்கிறான் தேவி. அப்படியென்றால் ஹோலிகா அவனுடைய ஆயுதம் ஆவாளா? கடவுள் இரண்யகசிபுவே, உங்கள் தங்கை ஹோலிகா வந்து கொண்டிருக்கிறார். வருக என் சகோதரியே ஹோலிகா, உன்னை நான் வரவேற்கிறேன். வணக்கம் சகோதரரே. இன்று நீங்கள் உங்கள் தங்கையை உடனே அழைத்து வர சொன்ன காரணம் என்ன? எனக்காக நீ ஒன்று செய்ய வேண்டும். அதை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் ஹோலிகா. நம் மானத்திற்கு ஒரு இழுக்கு என்றால் அப்பொழுது பழிக்கு பழி என்ற நெருப்பு அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் ஹோலிகா. நீ பிரம்மதேவரின் வரமான உன் மாய உடையை அணிந்து கொண்டு பிரகலாதனை உன் கைகளில் ஏந்தியவாறு அந்த சிதையில் அமர வேண்டும். அதன் பிறகு நான் இதற்கு தீ மூட்டுவேன். இந்த ஜுவாலை அவன் கடவுளையும் அவன் பக்தியையும் மொத்தமாக அழித்து சுவாகா செய்துவிடும். உங்கள் கட்டாயப்படியே செய்கிறேன் சகோதரரே. ஆனால் நீங்களே மிகப்பெரிய பலசாலி. ஒரு சாதாரண சிறுவனை நீங்களே அழிக்கலாமே. இதற்காக என்னை ஏன் அழைத்தீர்கள்? ஏனெனில் அந்த நாராயணன் சூழ்ச்சிக்காரன். ஒவ்வொரு முறையும் மரணத்தின் வாயிலிருந்து அவனை காப்பாற்றி விடுகிறான். ஆனால் உன்னிடமிருந்து பிரம்மதேவன் அளித்த வரத்தின் காரணமாக அவனால் நிச்சயம் இவனை காப்பாற்ற முடியாது. ஆகட்டும் சகோதரரே. அக்னி தேவா, அக்னி தேவா, காட்சி அளியுங்கள். வணங்குகிறேன் தேவியே, வணங்குகிறேன் நாராயணரே. அக்னி தேவா, என் மகன் பிரகலாதனை சிதையில் அமர வைத்து சதி செய்து அவனை அழிக்க பார்க்கிறார்கள். அந்த வேளையில் நீங்கள் அங்கே காட்சி கொடுக்க கூடாது. மன்னிக்க வேண்டும் தேவியே, இயற்கைக்கு எதிராக என்னால் செயல்பட முடியாது. அப்படியென்றால் எனக்கு வாக்களியுங்கள். நீங்கள் பிரகலாதனை அழிக்க கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை தேவியே. நீங்கள் செல்வத்தை வழங்குவது போல், நாராயணர் சமநிலையை காப்பது போல் அனைத்தையும் சுட்டரிப்பது எனது கடமை. பிரகலாதன் எனக்குள் அடங்கிவிட்டான். அவனை சுட்டரித்துதானே ஆக வேண்டும். நாராயணரே, நீங்கள் அக்னி தேவருக்கு புரிய வையுங்கள். பிரகலாதனை காக்க வேற ஏதேனும் வழி இருக்கிறதா? பிரபஞ்சத்தை காப்பதும் சமநிலையை காப்பதும் என்னுடைய கடமை. அப்படி இருக்கையில் என்னால் அக்னி தேவரிடம் எப்படி கடமையை செய்ய வேண்டாம் என்று கூற முடியும்? பக்தனை காக்க வேண்டியது பகவானின் கடமை அல்லவா? நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். பிரகலாதனை காப்பாற்றுங்கள். நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா. பிரகலாதா,
பிரகலாதா, எழுந்திரு மகனே, என்னுடன் வா. நாம் இங்கிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டும். வா. எங்கு செல்வது தாயே? எங்காவது. உனக்கு தெரியாது, உன்னை கொல்வதற்கு இங்கு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். உன் அத்தை வந்துவிட்டால் உன்னை எரித்து விடுவாள். அமைதியாக இருங்கள் தாயே. விதிப்படி நான் இறப்பதாக இருந்தால் நான் எங்கு சென்றாலும் இறப்பேன். ஆனால் ஒருவேளை நாராயணர் விருப்பம் போல் என்னுடைய பக்தி என்னும் ஜோதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இப்பிரபஞ்சத்தின் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. உனக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் நான் ஒரு தாய் அல்லவா? அம்மாவின் கவலையை புரிந்து கொள். வா, என்னுடன் வா. தப்பிக்க முயற்சி செய்வது வீண் பிரகலாதா. அத்தை வீட்டுக்கு வரும்போது நான் எங்கு செல்ல போகிறேன்? பிரகலாதா, நீ மிகவும் அழகானவன் பிரகலாதா. பிரகலாதா, பிரகலாதா, இவர் உன்னை மடியில் வைத்து கொஞ்சம் அல்ல கொல்லுவதற்காக வந்துள்ளார். இதுதான் இவர்களின் அன்பு என்றால் அதுதான் சரி. அத்தையின் இந்த செயல்களாலாவது என்னால் இவர்களின் மடியில் அமர முடியும் அல்லவா? தாயே, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதற்கு தான் நாராயணர் இருக்கிறாரே. பக்தனை பகவானிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக இருங்கள். நெருப்புக்குள் ஜோதியாக ஒளி விடுவதும் நாராயணர் தான். எதிரியின் சூழ்ச்சிக்கும் என் நாராயணர் தான் பதில். நான் என் உடலையும் உள்ளத்தையும் நான் வணங்கும் நாராயணரிடம் ஒப்படைத்து விட்டேன். இப்பொழுது இவர்தான் என்னுடைய தாய் தந்தை. என்னுடைய உறவும் நட்பும் இவர்தான். அவர் என்னை மட்டுமல்ல, உங்களையும் பார்த்து கொள்வார். சரி வா. அப்படி என்றால் நாம் என்று நீ யாரை உனது எல்லாமுமாய் எண்ணுகிறாயோ அவர் உன்னை காப்பதற்காக என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். இப்பொழுது என்னுடன் வா. உன்னுடைய இந்த பக்தியின் சக்தியை பார்க்கலாம். வா. பிரகலாதா, பிரகலாதா, அவனை விடுங்கள். என் மகனை விட்டு விடுங்கள். விட்டு விடுங்கள். பிரகலாதா, பிரகலாதா, அவனுக்கு இரக்கம் காட்டுங்கள். அவன் ஒரு அப்பாவி. வாயுதேவா, வாயுதேவா, காட்சி அளியுங்கள். வாயுதேவா, என் மகன் பிரகலாதனை சூழ்ச்சி செய்து அழிக்க முயற்சி செய்கிறார்கள். என் மகனை காப்பதற்காக நீங்கள் அங்கு உடனே செல்லுங்கள். காற்று அங்கு இருக்கும் காரணத்தினால் நெருப்பினால் எரிய முடியாமல் போகட்டும். ஆனால் தாயே, என்னால் அவ்வாறு செய்ய இயலாது. கடமைகளிலிருந்து என்னால் பின்வாங்க இயலாது. சுவாமி, அவனை மன்னித்து விடுங்கள். அவன் உங்களது புதல்வன். கவலைப்படாதீர்கள். கடவுளை நினையுங்கள் தாயே. இவர் முன்னால் அல்ல, நாராயணர் முன்னால் கரம் கூப்புங்கள்.
அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். ஹோலிகா, இவனுடன் உடனடியாக சிதை மீது அமரு. நாராயணரே, இவர்களால் இவர்களது கடமையில் இருந்து பின்வாங்க முடியாது என்றால் நீங்கள் செல்லுங்கள், செல்லுங்கள். அந்த கொடியவனை அழைத்து விடுங்கள். ஹிரண்யகசிபை சம்ஹாரம் செய்து விடுங்கள். இயற்கைக்கு எதிராக என்னால் எதுவும் செய்ய இயலாது. நான் கூறினேன் அல்லவா, ஹிரண்யகசிபு அழிவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. நமோ நாராயணா. அவனது பாவங்கள் எல்லை மீறும்போது அவனது அழிவு நிச்சயம். அவனது பாவங்கள் இன்று எல்லை மீறி போகிறது. கூறுங்கள் நாராயணரே, பிறந்த உடனேயே பிரகலாதனை நான் தான் என் கருத்தில் ஏந்தினேன். நான் அவனை எனது மகனாக நினைக்கிறேன். என் மகனை கொல்வதன் மூலம் அவனது பாவம் எல்லை மீறும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? பாருங்கள், பாருங்கள் அந்த ஹிரண்யகசிபை. அந்த கொடியவன் என்னுடைய மகனை மரண மேடைக்கு அழைத்துச் செல்கிறான். ஆனால் தாங்கள் அவனது முழு பக்தியை தங்களுக்கு அளித்தும் கூட பாவங்கள் எல்லை மீறவில்லை என்கிறீர்கள். இந்த சிதையை எண்ணெயால் குளிப்பாட்டுங்கள். ஏனெனில் மரக்கட்டைகள் ஒரே அடியாக எரிந்து சாம்பலாகிவிட வேண்டும். வேண்டாம் சுவாமி, அப்படி செய்யாதீர்கள். நமோ நாராயணா. 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 அதர்மத்தின் சிதை எவ்வளவு கொழுந்து விட்டிருந்தாலும், அதில் எண்ணெயோ நெய்யையோ ஊற்றினாலும் சரி, அதனால் தர்மத்தை என்றும் அழித்துவிட முடியாது. நமோ நாராயணா. நமோ நாராயணா. நமோ நாராயணா. இன்று அதற்கான ஆதாரத்தை இந்த பிரபஞ்சமே பார்க்கப் போகிறது. இனி காலா காலத்திற்கும் இதை நினைவில் வைத்திருக்கும். நமோ நாராயணா. நமோ நாராயணா. நமோ நாராயணா. நமோ நாராயணா. இன்னும் சில நொடிகள்தான். பிறகு நாராயணரின் பேரும் இருக்காது, பெயரை சொல்பவனும் இருக்க மாட்டான். பக்தனும் பகவானும் இருவரும் எரிந்து சாம்பலாகி விடுவீர்கள். நமோ நாராயணா. பிரகலாதா, விடுங்கள். நமோ நாராயணா. சுவாமி, அப்படி செய்யாதீர்கள். விட்டு விடுங்கள். நான் விடமாட்டேன். இவன் நமோ நாராயணா என்று கூறுவதை விடவில்லை, நான் மட்டும் ஏன் விட வேண்டும்? நமோ நாராயணா. இவன் நாராயணனின் பக்தன் என்றால் நான் பிரபஞ்சத்தின் பகவானாவேன்.
நீதிக்கான இந்த மகா யாகத்தில் உங்களின் கடவுள் தனது மகனையே பலி கொடுக்கப் போகிறார். தவழும் குழந்தை பருவத்தில் இருந்து பொறுப்பான மனிதனாக மாறும் வரையில் மனிதர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கற்றுக்கொள்கிறார்கள். முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பலவற்றை அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். அதாவது இன்றை நாம் தியாகம் செய்யாமல் நாளை என்பதை நம்மால் அடையவே முடியாது. ஆகையால் நீங்கள் தியாகம் செய்ய தயாராக இருந்தால்தான் புது சக்தியும் உற்சாகமும் நிறைந்த வைகுண்டத்தை அடைவீர்கள்.